முதலாளி. யாருடா முதலாளி? எங்க வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாங்கள்ல முதலாளி. உங்களை எல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் திருத்தவே முடியாது. விடு, இத போய் பெருசு படுத்துக்கின்னு உனக்கு என்ன வேணுமா கொடுத்துடுறேன். விடு, உங்களை எல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லாம போச்சுடா. விடுங்கம்மா, கரெக்டா வராங்க. தள்ளுங்க. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. பொறுமையா இருங்க, நான் கேக்குறேன்மா. வணக்கம். வணக்கம் கலெக்டர்மா. மிஸ்டர், அங்கே நில்லுங்க. உன்ன மாதிரி ஹோட்டல் முதலாளிங்க எல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தயார் பண்ணி இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போனா மக்களோட நிலைமை என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் காரணம் உன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறாலதான் அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வருது. இல்லம்மா, அது வந்து I don't want to hear any more explanations. PA, prepare a suspend order. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஜில்லாவுக்கு ஒரு கலெக்டர் இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். புண்ணியவதி நல்லா இருக்கணும். ரச்சனாவின் சாதனை, ரேஷன் கடையில் திடீர் சோதனை. பாத்தீங்களா? எல்லா பேப்பர்லயும் கலெக்டர் அர்ச்சனா பத்தி நீ எல்லா பேப்பர்காரங்களும் அர்ச்சனா சொல்லுவாங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. போற போக்க பார்த்தா கட்சியே இல்லாம அர்ச்சனா ஆட்சிக்கு வந்துருவா போல இருக்கு. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க, கொஞ்ச நாள் அர்ச்சனா இருக்கட்டும். டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதடா. அவ மகா ராங்கி பிடிச்சவன். கரெக்ட். நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் திருந்த போறதில்ல, எதிர்கட்சியா இருந்தாலும் திருந்த போறதில்ல. அர்ச்சனா தான் பேர் வாங்கட்டுமே. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. இப்ப என்னையா நாம யாருன்னு அவளுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? தெரிய வச்சிருவோம். கலெக்டர் விடுதாங்க, அம்மா பேசுறேன். என்னம்மா நீ விளையாடிக்கிட்டு கூட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, அர்ச்சனா ஸ்பீக்கிங். நான் பிஏ பேசுறேன் மேடம். உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. வாட்? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டரா போட்டிருக்காங்க. அப்படியா? ஓகே. என்னம்மா, என்னாச்சு? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டைரக்டரா மாத்திருக்காரு அமைச்சர். யாருமா அந்த அமைச்சர்? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி. கொல்லிமலையில இருந்து கடவசபாதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பெரிய எஸ்டேட் ஓனர், 50 ஏக்கர் நிலம் இருக்கு. தோட்ட பயிர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். தோட்ட பயிர் செய்யறதுக்கு நம்ம பெர்மிஷன் இருக்கியா? அவர் தோட்ட பயிர்ங்கிறது கஞ்சா பயிரை பத்தி சொல்றாரு. என்னது கஞ்சாவா? அது அஃபென்ஸ் தெரியுமில்ல? அது வெறும் தோட்டமா இருந்தா தானே ஆபத்து. அந்த தோட்டத்துக்கு முன்னாடியே முதியோர் இல்லம் அல்லது அனாதை ஆசிரமம் ஒரு கட்டடத்தை கட்டிடுவோம். பின்னாடியே கஞ்சா பயிரிட்டுக்கிட்டோம். கவர்மெண்ட் தெரிஞ்சா என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. நான் சேரட்டு எதுக்கா இருக்கேன். அப்படியே ஏதாவது வந்தா கூட நம்ம தோட்டத்துக்குள்ள பூந்து அத்துமீறி அவங்க கஞ்சா பயிரிட்டாங்க திருப்பி விட்டுருவோம். ஒண்ணும் ஆகாது. ஃபுல் ஷேர் தரேன் இருக்காங்க. வருஷத்துக்கு 50 லட்சம் கிடைக்கும். நல்ல சான்ஸ். யோசிக்காதீங்க, ஓகே சொல்லுங்க. அவர் வந்திருக்காரு, கனக சபாபதி. நீங்க பார்த்து வணக்கம் சொல்லுங்க. போறோம். கனக சபாபதி. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, நான் பாத்துக்கிறேன். கனக சபாபதி, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போங்க. நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். சரிங்க. பாப்பா, நீ தூங்கிறாத. சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உட்காருங்கம்மா. எல்லாம் நன்றி விசுவாசம் தான்யா. வணக்கம் ஐயா, சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்காங்க. வர சொல்லு. கொஞ்சம் இருப்பா. அண்ணே, உங்க பிறந்த நாள் விழாவுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னவங்களே இவ்வளவு சீக்கிரம் வர சொல்றீங்க? அந்த அம்மாவை உட்கார சொல்லாத, கொஞ்ச நேரம் நிக்க சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. சரிங்கய்யா. நல்ல வேலை பண்ணீங்க. அந்த திமிர் பிடிச்சவளை கொண்டு வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்க. அவர் எங்க வச்சாரு? நாங்கெல்லாம் வைக்க வச்சோம். இங்க ஏதாவது பண்ணான்னா அவளை தண்ணி இல்லாத காட்டுக்கே மாத்திடுவான். இல்லன்னு ஐயா, அந்த அம்மா ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போயிடறாங்களா? சரி, வர சொல்லுப்பா. நீங்க சொன்னா நான் செய்யாமலா இருப்பேன். வணக்கம் சார். வாமா. அண்ணா, நீங்க அந்த 48வது வட்டத்துல பேசும்போது அங்க இருந்த பொம்பளைங்க எல்லாம் எழுந்திருச்சு அடிச்சாங்க பாருங்க. எது? கையத்தாயா. பின்ன தட்ட மாட்டாங்களா? அண்ணன் தாய் குலத்துக்காக எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காரு. கொஞ்சமா நஞ்சமா நம்ம 2 பேர் ஏற்பாட்டுல எத்தனை பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த நன்றி விசுவாசம் தான் ஐயா. அண்ணா, நாங்க போயிட்டு வரோம். அம்மா IAS பாத்தீங்களா? அண்ணனுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம்னு. அண்ணனுக்கு ஆலி நாள் நாங்க தான். Shut up. I'm sorry sir. என்ன சொல்றாங்க? ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. ஓஹோ. வட்டா. என்னம்மா ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு கோவமா?
உங்க உடம்புல கவரிமான் ரத்தம் ஓடுது, காக்க வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உட்காருங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த பாருமா, கலெக்டரா இருக்கும்போது எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது. இப்ப நீங்க என் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க. இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. மிஸ்டர் சபேசன், இனிமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பூராவும் மதன் எலக்ட்ரானிக்ஸ் தான். அமைச்சர் கையெழுத்து போட்டுருவாரு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நான் போயிட்டு வரட்டுமா? இதை உள்ள ஒன்று வச்சுட்டுமா? அம்மா, சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் நீங்க வந்த அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை. உங்க மாதிரி சுறுசுறுப்பும் திறமை உள்ள 4 ஆபீசர் என் கையில இருந்தா போறோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி சிஎம் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன். என்ன எதுக்காக வர சொன்னீங்க சார்? ஒண்ணு இல்லம்மா, இது மேலிடத்து கெடுபிடி. உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ஏமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு இலவச டிவி வழங்குற ஒரு திட்டம் இருக்குல்ல? இருக்கு சார். அதுக்குன்னு சில கம்பெனிகள்ல இருந்து ஒவ்வொரு டிவியை என்ன விலைக்கு கொடுக்க முடியும்னு கொட்டேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு தான் முடிவு பண்ணி ஆர்டர்ஸ் போட போறேன். அதுல இந்த மதன் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வந்திருக்கு சார். அப்ப அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருங்க. சார், அவங்க கொட்டேஷன் மத்தவங்களை விட அதிகமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் தயாரிக்கிற டிவியோட கொட்டேஷன் ரொம்ப குறைவா இருக்கு சார். இருக்கட்டும் மாமா, தாரான் ஒண்ணு இருக்குல்ல, கவர்மெண்ட் கம்பெனில ஆர்டர் கொடுத்தா 1000 டிவி செய்ய 5 வருஷம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சிஎம் வேற அடுத்த வாரம் டூர் போறாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டாயம் டிவி இருக்கணும்னு விரும்புறாரு. மா, சிஎம் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதனாலதான் சொல்றேன். என்னதான் அவசரமா இருந்தாலும் அது எனக்கு நியாயமா படல சார். ஹலோ அண்ணா, வணக்கண்ணே. நான் தானே பேசுறேன். அப்படியாண்ணே? மதன் எலக்ட்ரானிக்ஸ் தானே? ஆகட்டுண்ணே, அவங்களே போட்டுருவோண்ணே. சரிண்ணே. பாத்தீங்களாமா, சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு போட சொல்லி. சார், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க போடுங்க. நமது சிறைச்சாலையில் நடக்கும் இந்த காந்தி ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்போது அமைச்சர் அவர்கள் தன் சொந்த செலவில் உங்களுக்கெல்லாம் இனிப்பு வழங்குவார்கள். இவன் தங்கையை தான் என் பையன் இது பாளையங்குடி ஜெயிலுக்கு மாத்த சொல்லி. சரி சார். ஒண்ணும் பண்ணாதீங்க, ஜெயில நிறுத்துங்க, அடிக்காதீங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. நீ போ. ஜெயிலர், இந்த ஆளை உடனடியாக பாளையங்குடி ஜெயிலுக்கு அனுப்புங்க. எஸ் சார். ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க அப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சே? ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் வந்தாச்சு. சிஎம் டூர் போற எல்லா கிராமங்களுக்கு டிவி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இந்தாங்க. மதன் எலக்ட்ரானிக்ஸ். வாட் இஸ் திஸ்? கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்தீங்களே. யாரை கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்தீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்றீங்க, அப்புறம் நாங்களே எல்லாரும் பதில் சொல்லலாம். இல்ல சார், அமைச்சர் தான் அந்த டிவி. நான் தாமா டிவி வாங்க சொன்னேன். பிரைவேட் கம்பெனில வாங்க சொன்னேன், சர்க்கார் கம்பெனில வாங்க சொன்னேன். அதுல தரம் இல்லையா என்ன? சொல்லும் போது சரியா கேட்டிருக்கணும், வேலையில அக்கறை இருக்கணும். என்னமா உங்களுக்கு குறை வச்சோம்? மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம். வேற என்ன கொடுக்குறோம்? நாளைக்கு சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க சர்க்கார் டிவி ஏன் வாங்கல, பிரைவேட் கம்பெனில ஏன் வாங்குனீங்க கேட்டா யார் பதில் சொல்றது? நீங்களா இல்ல நானா? இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். யூ ஆர் சோ irresponsible. சார், அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி, முதல் முறையா தப்பு பண்ணிருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துங்க. நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா நடக்க போற விழாவையாவது ஒழுங்கா நடத்துங்க. பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கு. இந்த தெரியா மந்திரி கோவராம நடந்துங்க. அமைச்சர் ஆனந்த
எதுக்கு? நாங்க யாருங்கறத மறந்துட்டீங்களா? இது ஒண்ணு கட்சி கூட்டம் கிடையாது, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். கவர்மெண்ட் நாங்க தானே. ஷட் அப். இது ஆபீஷியல்ஸ் உட்கார வேண்டிய இடம். கெட் அப். என்னன்னு இது? அத நீங்க சொல்லுங்க. சரி, இவங்க யாராவது தேர்தலுக்கு முன்னால சிவில் டீக்கு லாட்டரி அடிச்சிட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம். மந்திரி ஆனவன நம்மளே பின்னால் அனுப்புறானே. அப்ப சொல்றான்னு இவன் ஒத்து ஊதுறானே. என்ன பண்ணலாம்? அடுத்த தேர்தல் வர அழிச்சிருவோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது உயிருக்குயிரான தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என் உடலோடு ஒன்றி பிறக்காத எனது அருமை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலத்துறையிலே இதுவரை யாருமே அறிவிக்காத நல்ல பல புதிய திட்டங்களை இன்று உங்கள் முன் அறிவிக்க இருக்கின்றேன். முதலாவதாக ஊனமுற்ற பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயும், ஊனமுற்ற பெண்களை மணக்கின்ற வாலிபர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க இருக்கின்றோம். இரண்டாவதாக எனது உயிருக்குயிரான தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்க இருக்கின்றோம். மூன்றாவதாக விதவை பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசாங்கத்திலே உடனடியாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதை நானே சொல்லிக் கொண்டிருந்தால் அது தற்பெருமையாக இருக்கும். ஆகவே என்னுடைய சார்பாக அர்ச்சனா IAS அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.